இப்படி இறங்கிட்ட என்னடா எந்த காலத்தோட ஆளு கட்சி ஜெயிக்காம எதிர்கட்சி உதிரி கட்சி ஜெயிச்சிருக்கு. புகழ இருந்து டெபாசிட்டும் வாங்க மாட்டேன். நம்ம வாங்குறோம். ஜெயிக்கிறமா தோக்குறமாங்கிறது முக்கியம் கிடையாது. எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்கிறதா முக்கியம். தோத்தா நாங்க மாமனார் கிட்ட என்னடா சொல்லுவேன்? தோத்தம்னு சொல்லு. இல்லைங்க, இப்ப நாம் தமிழர் கட்சி மற்ற எதிர்கட்சிகள் போட்டியிடாமல் நாம் தமிழர் மட்டும் போட்டியிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நாம் தமிழர் கட்சியினால் டெபாசிட் வாங்க முடியல அப்படிங்கிறது வந்து சீமான் கடந்த சில நாட்களாக கடந்த சில காலங்களாக பெரியாருக்கு எதிராக அவர் பேசி வரும் அதோட தாக்கம் தான் பார்க்க முடியுது. அதை தாண்டி வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்கல. ஏன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நாம் தமிழர் கட்சி ஏன் டெபாசிட் கூட வாங்க முடியல? பயப்படாதடா, நமக்கு தேவை பஸ் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். ஏன்னா எதிர்கட்சிகள் வேற யாரும் போட்டி போடல. அப்ப ஆன்டி டிஎம்கே வாக்குகள், இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் கூட நாம் தமிழர் பக்கம் போகலினா, ஒன்று மக்கள் நாம் தமிழர் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது. ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. ஆஹா, மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுருக்கு. இரண்டாவதாக டெபாசிட் வாங்க முடியல என்பதற்கான வேற யாருமே போட்டி கிடையாது. நோட்டா நாம் தமிழர் மட்டும்தான் எதிராக ஆப்போசிட் நின்று இருக்கும் போது டெபாசிட் கூட நாம் தமிழர்னால வாங்க முடியல என்பது இது மிகவும் தெளிவான பதில் தான். ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார் கும்பு அஸ்டன் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. இது வந்து பெரியாருக்கு எதிரான சீமானின் சமீபத்திய பேச்சுக்கள் தான் அதுக்கான பதிலாக கிடைத்திருக்கு என்பதுதான் தெரிகிறது. தேர்தலை பொறுத்தவரைக்கும் நோட்டாவுடைய வாக்குகளும் கூட வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நோட்டா அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடா பார்க்க வேண்டியிருக்கு? யாருடைய வாக்குகள் அங்க போயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. எங்க கோர் ஆன்டி டிஎம்கே வாக்குகள், அதாவது அதிமுக வந்து ஆன்டி டிஎம்கே சித்தாந்தத்தை முன்வைத்து செயல்படக்கூடிய கட்சி. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் அதிமுக பாஜக வாக்குகள் நோட்டாவுக்கு சென்றிருப்பதாகத்தான் தெரியும். ஓகே ஓகே ரைட், பேசு நீங்க. ஐயோ அம்மா, ஐயா அம்மா, ஐயா ஐயா ஐயா. சிறுபான்மை மக்கள் ஏரியாவில் ஓட்டு குறைஞ்சதுதான் டெபாசிட் போறது காரணம். சில இடங்களில் 20 எடுத்தும் ஒரு 1% வாக்குல டெபாசிட் இழக்க காரணம் ஃபர்ஸ்ட் 2 பூத்துல அவரை வந்து இந்த பாஜகவோட பி டீம்ங்கிற அந்த பிரச்சாரம் அந்த மக்கள் மத்தியில கடுமையா சென்று அடைஞ்சிடுச்சு. அதை முறியடிக்கிறதுக்கு தான் திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி பேசினாரு. அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை முன் வச்சாரு அப்படிங்கிறீங்களா? தேர்தல் களத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் அவர் பல இதுகளை எடுக்கிறார். நான் பல முறை சொல்லிட்டேன், ராவண பிராமணர் சிவபக்தன்கிறது என்னோட கருத்து. ராவணன் தமிழ் பெரும்பாட்டங்கிறது அவரோட கருத்துங்கிறது. அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்கள். இல்லங்க இறக்குங்க, இதான்டா கேதி போடா.